வணக்கம். வணக்கம் வேலூர் மக்கள் அனைவருக்குமே என்னுடைய பணிவான வணக்கம். நம்ம ஷம்பாலா பிரமிட்ல இப்போ தியானம் நடக்குது. இப்போ இந்த தியானத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு ஹாப்பி சண்டேவை நம்ம பாலமதியில் கொண்டாடலான் இருக்கிறோம். ஸோ அங்கே தியானம், சத்சங்கம், அப்புறமா கேம்ஸு, அப்புறம் முருகர் கோயில் உள்ள சுற்றி பார்த்துட்டு, அப்புறம் புதுசாக சிவன் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுடைய சாது ஐயாவுடைய ஜீவ சமாதி இருக்குது. அந்த ஜீவ சமாதியில் தியானம் பண்ணிவிட்டு அதை சுற்றி நம்ம கோயிலை சிறப்பான முறையில் சுற்றிட்டு அங்கே இருக்கக்கூடிய சாத்விக உணவை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ட்ரக்கிங், மெயினாக மலையில் ஏறி ட்ரக்கிங் பண்ண போகிறோம். இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த உணவு வகைகள், காய்கறிகளை நாங்களே பறித்து அந்த தோட்டத்திலேருந்து விலை கொடுத்து நாங்களே வாங்கின்னு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட போகிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியெல்லாம் இன்றைக்கி ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாரும் நாங்கள் பாலமதி கிளம்புறோம். நீங்களும் வாங்க. வாரம் வாரம் ஒரு இடத்துக்கு போகிறோம். வாரம் வாரம் ஒரு இயற்கை சூழ்நிலையில் ட்ரக்கிங்கும், அப்புறம் இயற்கையாக உட்காந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். ஒரு கோயிலுக்கு போகிறோம். எங்கெங்கெல்லாம் முருகர் கோயில், அப்புறம் மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு எல்லாருமே போயிட்டு தியானம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற இயற்கையை ரசிக்க போகிறோம். ட்ரக்கிங், அது இது, டான்ஸு, பாட்டு, ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் வாங்க. நம்ம இப்போ ஹாப்பி வேலூராக ஆக்க போகிறோம். ஸோ நம்ம இந்த குமாரசாமி ஐயாவுடைய பல்கலை அரங்கம் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நாம் என்ஜாய் பண்ணுறத உங்களுக்கு காமிக்கிறோம். நீங்களும் அதில் கலந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஹாப்பி வேலூராக மாற்றலாம். ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ. எல்லா ஆன்மீகமும் இதுவும் சேர்த்து புக் இருக்குங்க. தியான பிரபஞ்சம்னு சொல்லிட்டு நம்ம பிரமிட் தியானத்தில் இருக்கிறோம். அந்த எல்லாருடைய மகான்களுடைய ஞானத்தையும் ஒரே புக்கில் கொடுக்குறாங்க ஐயா. ஞான பிரபஞ்சம் பேர். அதே மாதிரி வாணியம் பண்ணல அகத்தியர் பிரமிட் அங்கே யக்னம் நடக்குதுங்க. வேலூர்ல நடத்துறீங்களா? வேலூர் சம்பாலா பிரமிட்னு சொல்லிட்டு நம்ம வீட்லயே வச்சிருக்கேன். நான் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் ஆக்சுவலா. ஐயா ஞான பிரபஞ்சம் மேடம் கொஞ்சம் திருச்சியுடைய புக்ஸ் கொஞ்சம் தரேன். ஞான பிரபஞ்சம் புக்ஸும் நான் கொஞ்சம் தரேன். அவரு வராம இப்ப பாலமதியில தியானத்துக்கு போறோம். சம்பாலா பிரமிட தியானம் அதுவும் கொடுக்குறோம். பிளஸ் நம்ம இந்த ஞான பிரபஞ்சம் புக்ஸும் கொடுக்குறோம். இந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் லாக்டவுன் செய்திகள் சொல்லிட்டு நம்மளுடைய பத்ரிஜி சாருடைய மெசேஜ். சைவ உணவு, மனிதர்களுடைய உணவு, இதெல்லாம் நம்ம ஓடிடியில் இருக்கிற முத்துரங்கம் ஆர்ட்ஸ் காலேஜ் எதிர்க்க இருக்கிற லைப்ரரிக்கு நம்ம ஜெயந்தி மேடம் கிட்ட இதை ஒப்படைக்கிறோம். மேடம் ரொம்ப நல்லா இந்த இதுவை பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு நான் இந்த இடத்துல நன்றியும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம்.
அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வேலூரில் ஷம்பாலா பிரமிட்லேருந்து தியானம் பண்ணிட்டு இப்போ நம்ம பாலமதிக்கு வந்திருக்கிறோம். அதே மாதிரி ஒரு டைமும் ஒரு இயற்கையான இடத்துல போயிட்டு நம்ம தியானம் பண்ணலாம், அப்போ இயற்கையோடு சேர்ந்து நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த ஒன்னஸை நம்ம உணர்றதுக்காக தான் வீட்டில் பண்ணுறீங்க. நீங்கள் டெய்லி தியானம் பண்ணணும். வீட்டில் பண்ணுறோம், அதுக்கப்புறமா கூட்டு தியானம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பிரமிடில் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம இப்போ கோயிலில் பண்ண போகிறோம். நம்ம பாலமதியில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் தியானம் பண்ண வந்திருக்கிறோம். பண்ணலாமா? பண்ணலாம். நான் இப்போ ஒரு மியூசிக் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் கைடட் பண்ணுறேன். நீங்கள் கண்ணை மூடிக்கலாம். எல்லாருக்கும் தியானம் பண்ண தெரியுமா? புதுசாக யாருன்னா வந்திருக்கீங்களா? புதுசாக வந்திருக்கீங்களா? சரி, நான் புதுசாக வந்தவங்களுக்கும் சேர்த்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். ஐயா, நம்ம கண்களை மூடிக்கணும். நாங்கள் சொல்கிற வரைக்கும் கண்கள் திறக்கக்கூடாது. கைகளை கோத்துக்கணும், கால்களை கிராஸாக வச்சுக்கணுங்க ஐயா. சப்போஸ் சப்பாங்கால் போட்டு உட்காரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்பாங்கால் போட்டு கூட நீங்கள் உட்காந்துக்கலாம். இல்லைனா காலை வந்து கிராஸ் பண்ணி வச்சுக்கணும். சரி, கால்களை கிராஸ் பண்ணிக்கலாமா? கைகளை கோத்து மடி மேலே வச்சுக்கலாம். உடம்ப வந்து ரொம்ப தளர்வாக வச்சுக்கலாம். ஃப்ரீ. நான் பேசுகிறேன், யாரும் பேச வேணாம் தயவு செய்து. இல்லைன்னா இங்கே வந்துருங்க, நான் போய் உக்காஞ்சிக்கிறேன். நான் இருக்கேன், உங்கள் அப்பாவுக்கு நான் இருக்கேன், உங்கள் அப்பா எங்கள் அப்பா. அதனால யாரும் பேச வேண்டாம். கண்களை தயவு செய்து திறக்க வேண்டாம். ஃபோனை எடுத்து வைப்ரேஷன் வர ஃபோனை அங்கே வச்சிருங்க, இல்லைன்னா சேரில் வச்சிருங்க. தயவு செய்து வைப்ரேஷன் கீழே வச்சிருங்க. மடியில் வச்சுக்கிட்டு பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு வைப்ரேஷன் வந்த உடனே அசைஞ்சிட்டு அதுக்கு தயவு செய்து கோயிலை விட்டு வெளியில் போயிட்டு சுற்றி பாருங்க. நம்ம அதுக்கு வரல. நாம் இங்கே வந்தது தியானத்துக்கு மட்டும்தான், என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு, ரொம்ப சந்தோஷமாக நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு தான். ஸோ வைப்ரேஷன் அது மாதிரி வந்தால் கீழே பேக்கில் வச்சுருங்க, பேக்கெட்டில் வைக்க வேணாம், பக்கத்தில் சேரில் வச்சுடுங்க. டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. நீங்கள் 1000 பேருக்கு கற்றுக் கொடுக்க போகிறீங்க. அது மாதிரி கண்ணாடியும் கைட்டிக்கணும். ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு கண்ணாடியை கைட்டுக்குங்க. தியானம் பண்ணுறதுனால நம்ம உடல் ஆரோக்கியம், ஃபஸ்ட்டு எனர்ஜி கிடைக்கும், 2வது ஆரோக்கியம் கிடைக்கும், 3வது மன அமைதி கிடைக்கும். இது 3ம் இல்லாமல் தான் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இது 3மே இந்த தியானத்து மூலயமா கிடைக்கும். ஒரு நிமிஷம்ப்பா. இது 3மே தியானத்து மூலயமா கிடைக்கும். ஸோ நம்மளோட கொஞ்ச நேரம் இருக்கலாம். கொஞ்ச நேரம் தான் தியானம் பண்ண போகிறோம். ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த யூனிவர்ஸ் மூலயமா நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கைகளை கோற்றிக்கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இயல்பான இயற்கையான உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். இது வந்து யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு ஆக போது. தயவு செய்து எல்லாம் அவங்கவுங்க வேலையை பாருங்கள். மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். யார் யார் புதுசாக வந்திருக்காங்களோ அவங்கள நான் கவனிக்கிறேன். நீங்கள் உங்கள் மூச்சோடு மட்டும் இருங்க. சுவாசமே குரு. உங்களுடைய இயற்கையான இயல்பான சுவாசத்தை கவனியுங்கள். எண்ணங்கள் வரும்பொழுதெல்லாம் நீங்கள் உங்கள் எண்ணத்தை விட்டுவிட்டு உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். இரும்பல் தும்பல் எது வந்தாலும் நீங்கள் இரும்பலாம் தும்பலாம், இயற்கையை தடுக்க வேண்டாம். கண்களை துறக்காமல் மூச்சின் மீது கவனம். எந்த சத்தங்கள் வந்தாலும் நீங்கள் அமைதியாக மூச்சை மட்டும் கவனியுங்கள். உடலே கோயில், உள்ளமே தெய்வம். எண்ணங்கள் வரும்பொழுது நீங்கள் அதை விட்டு உங்கள் மூச்சின் மீது கவனத்தை செலுத்துங்கள். மூச்சுக்காற்றின் மீது கவனம்.
கண்களை திறக்க வேண்டாம். உடலை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை பிரித்து கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 5 4 3 2 1 0. கைகளை எடுத்துட்டு கண்களை திறந்து கைகளை பாருங்க. Clap for meditation. எல்லாரும் தியானம் நல்லா பண்ணீங்க. நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். ரொம்ப அருமையாக பண்ணீங்க. ஒரு தடவை தியானம் பண்ணும்போதும் அந்தந்த சக்கரங்கள் ஓப்பன் ஆகுது, அது நல்லா தெரியுது. எனக்குள்ள ஒரு பெண்டுலம் மாதிரி உடம்பு ஆடுது. இப்போ அங்கே உட்காந்தும் போது ஆடுது. சரி, நானே கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தினேன். இப்படி ஆடுறது இந்த பக்கம் ஆட ஆரம்பிக்குது. அது புதிய அனுபவம், நல்லா மாற்றம். மூடி தியானம் பண்ணா மட்டும் போதும், எல்லாமே அந்த பாடி பாடி கண்டிப்பா தியானம் நல்லா தொடர்ந்து ஒரு நாள் விடாது பண்ணுங்க. வேற ஏதாவது ஷேர் பண்றீங்களா? யாருக்காவது ஏதாவது புது அனுபவங்கள்? நிறைய நாலேஜ் அவர்கிட்ட இருக்குது. ஒரு நாள் அவரை உட்கார வச்சு நம்ம ஞானத்தை பெற்றுக்கணும். அதாவது ஞானிகளுடைய அனுபவத்தை அவ்வளோ அழகா சொல்றாரு. ஐயா சொல்லுங்க ஐயா. மெடிடேஷன் பண்ணுறதுனால மன அமைதி கிடைக்கும். நான் ரொம்ப ரஃபாக ரொம்ப ஸ்பீடாக இருப்பேன். இப்போ மேடம் கிட்ட நான் இங்கே ஒரு 6 மாதமாக லக்ஷ்மி அவங்க எங்கள் ஒய்ஃபுடைய அக்கா அவங்க மூலிமா, நடராஜன் எஸ்ஐ அவர் மூலிமா நான் வந்து மெடிடேஷன் வந்திருக்கேன். என்னால் முடிஞ்ச நானும் ஒரு 2-3 பேரை கூப்பிட்டு வந்துன்னு இருக்கேன். மெடிடேஷன் பண்ணுறதுல என்னென்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆஸ்பத்திரி போக வேண்டாம்னு சொன்னாங்க. நான் சுகர் வந்து இப்போ கண்ட்ரோலாகவே இருக்குது. ஆல்ரெடி வந்து நான் 300 350 இருந்து போன வாட்டி டெஸ்ட் பண்ணும்போது 182 இருந்தது. அதுக்கு பிறகு வந்து இப்போ வந்து டெஸ்ட் பண்ண கொஞ்சம் அதர்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டேன். அதனால் இப்போ 230 இருக்குது. நான் மெடிடேஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன். டெய்லி நைட்டில் ஒரு அரை மணி நேரமாவது என்னுடைய டைமை ஒதுக்கிட்டு அதுக்குன்னு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆரோக்கியமாக இருக்கிறேன். என்னுடைய ஏஜ் வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்கு. ஆயில் கூட்டிக்கிட்டு இருக்குது. அதனால் மெடிடேஷன் எல்லாருமே பண்ணுங்க. டாக்டர் கிட்ட போக தேவையில்ல. சில பேர் சொல்கிறாங்க டைம் இல்லைன்றாங்க. அது பொய். அது என்னை பொறுத்தவரையிலும் ஒரு சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் போனால் 3 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம் ஒரு டாக்டரை பார்க்க. ஒரு கோயிலுக்கு போனால் 1 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம் சாமியை பார்க்க. சாமி எங்கே இருக்குது? நம்ம உடலுக்குள்ளே இருக்குது. நோய் எங்கே இருக்குது? நம்ம ஆத்மாவை சுத்தப்படுத்தின நோயே இருக்காது. அந்த மாதிரி நம்ம ஒருத்தரும் ஆக்டிவிட்டாக ஒருத்தர் உதவி பண்ணுங்க. அதே நேரத்தில் உபத்திரம் கொடுக்காதீங்க யாருக்கும். நல்லது செய்யுங்க, கெட்டது செய்யாதீங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. நம்முடைய ஆயுள் நீடோடி இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். அவருடைய அனுபவத்தை ஸ்வீட் அண்ட் சால்ட்டா சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக வந்து அவர் சுகர் அதிகமாக இருக்கு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அவர் வாயாலே சுகர் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க ஐயா, உங்களுக்கு முதல்ல டயர்ட்னஸ் அதெல்லாம் இருந்துச்சு. சுகர் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குதுன்றது அது மிஷின் கண்டுபிடிக்கிறது. ஆனால் உங்களுக்குள்ள அந்த எனர்ஜி எப்படி இருக்குது? முதல்ல வந்து டயர்டாக இருக்கும், கால் வலிக்கும், சுகர் பேஷண்ட்னா ஒரு மயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அந்த 120 180 எல்லாம் விட்டுட்டு உங்களுக்குள்ள நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, இப்போ எப்படி இருக்கிறீங்க? அப்போ வந்து நான் சோர்வாக இருந்தேன், என்னால் கொஞ்ச நேரம் கூட இது பண்ண முடியாது, சாப்பிட்லன்னா படப்படன்னு ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சுகர் பேஷண்ட் எல்லாம். கால் எரிச்சல் இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் எதுவுமே இல்லை, நான் ஆக்டிவாக இருக்கிறேன். ஆனால் அந்த 180 220 230 அதை நான் கணக்கு பண்ண மாட்டேன். அது வந்து மனிதர்களால் படைக்கப்பட்ட மிஷின். அது என்ன வேணாலும் காமிக்கலாம். எழுதுறவங்க தப்பாக கூட எழுதலாம். அதனால் நான் அதை உணர மாட்டேன். நீங்கள் உணர்ந்த அனுபவத்தை தான் நீங்கள் சொல்லணும். நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பராக இருந்தது. வாங்க, உங்களுக்காக முருகர் காத்துட்டு இருக்கார், மேலே சிவன் காத்துட்டு இருக்கார். எல்லாரையும் போய் ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சாமி கும்பிடுறத நம்ம ஐயர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதை முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இதை முடிச்சுட்டு உள்ளே வந்து உங்களுக்காக கத்திரிக்காய் தோப்புல கத்திரிக்காய், அப்புறம் சேப்பக்கிழங்கு தோப்பு எல்லாமே காத்துட்டு இருக்குது. போகலாம் அங்கேயும். ரொம்ப நன்றி. என் அனுபவத்தை சொன்னா 6 நாள் ஆகுங்க ஐயா. ஐயா, நம்ம சேனல்ல இப்ப இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிட்டோங்களா? இப்ப ஷம்பாலா பிரமிட்னு ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணியிருக்கேன்.
அந்த யூடியூப் சேனல் வேலூர்ல இருக்கிற ஒரு 5 லட்சம் பேர் இருக்கிறோம் வேலூர்லன்னா, இப்ப நான் தியானத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், நான் தியானத்துல இருந்து அதுக்கப்புறம் இப்ப சம்பாலா பிரமிட் கட்டினதுக்கு அப்புறம் ஒரு 2.5 லட்சம் பேருக்கு இந்த மாதிரி கவுன்சிலர் வீட்டுல கட்டியிருக்காங்க. பத்ரிஜின்னு ஒருத்தர் தாடி வச்சுன்னு இருக்கிறாருன்னு 2.5 லட்சம் பேருக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னும் 2.5 லட்சம் பேருக்கு இந்த 6 மாசத்துக்குள்ள எத்தனை போய் ரீச் பண்ணிடுவோம். எப்படி? நான் மட்டும் நினைச்சிங்களா? நீங்கெல்லாம் மாஸ்டர் ஆயிட்டீங்க. ஸோ நீங்க அந்த சேனல்ல வர லிங்கை எடுத்து ஒருத்தருக்கு அனுப்புங்க போதும். அவங்க பார்க்குறாங்க பார்க்கல அதெல்லாம் வேணாம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான் பண்ண போறீங்க. இது மூலியமா நீங்க ஒரு 2.5 லட்சம் பேருக்கு இந்த தியானத்தையும் நம்மளுடைய பத்ரிஜி சொல்லி கொடுத்த அந்த ஆனாபான சதியும் அந்த தியானத்தையும் அந்த நம்ம சம்பாலா பிரமிடுடைய நம்ம அற்புதத்தையும் கொண்டு போய் இந்த வேலூர்ல சேர்க்கிறோம். சோ வேலூர்ல இருந்து யக்னத்துக்கு 1000 பேரை கூட்டின்னு போலாமா வேணாவா? ஒருத்தர் 10 பேருக்கு சொன்னா போதும். இலவசமா அங்க சாப்பாடு, அது இது மெடிடேஷன் எல்லாமே கிடைக்க போகுது. தங்கறதுக்கும் இலவசமா இடம் இருக்குது. என்ன நீங்க அணுகுறீங்கன்னா அந்த இடத்துல அமாவாசை பௌர்ணமிக்கு உங்களுக்கு 3 நாள் நிம்மதியா மௌன தியானத்துக்கும் அதுக்கும் எல்லாமே ரெடி பண்ணி தரேன். உங்களால முடிஞ்ச டொனேஷனை அங்க கொடுத்துட்டு நீங்க உங்களை சந்தோஷமா இருந்துட்டு ஆரோக்கியமா இருந்து வந்தா மட்டும் போதும். அதுக்கு நான் பிஏடிசி பஸ்ல 60 பேர் சேர்ந்துட்டீங்கன்னா இங்க இருந்து ஒரு 140 ரூபாய் அகத்தியர் பிரமிட்ல போய் இறக்குறதுக்கு பிஏடிசில பேசியிருக்கேன். 60 பேர் இருந்தா சொல்லுங்க மேடம், பஸ் கொடுக்குறேன்றாங்க. போதுமா? இதை விட என்ன வேணும்? யக்னத்துக்கு 60 பேர் ஜோடியா ரெடி ஆயிடுங்க. 5 பஸ் புக் பண்ணி அற்புதமா போயிட்டு வரலாம். இதுதான் என்னுடைய இப்பத்திக்கு பேச முடியும் அனுபவங்களை நான் செயல்முறையில காமிக்கிறேன். நன்றிங்கப்பா.
பச்சைமலை வாரணனே சிவபால சுப்பிரமணியனே இல்லவும் பயமில்லையே அலைகடல் ஓரத்திலே என் அன்பான சண்முகனே நீ அலைய மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் நீ அலைய மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பச்சைமலை வாரணனே சிவபால சுப்பிரமணியனே வா இது நிச்சயம் உந்தன் மேலே நிலவும் பயமில்லையே. இது யார் உட்காருது? சாம்பார் ஊத்துறதுக்கு யாரும் சாம்பார் எடுத்துக்காங்க. சாம்பார் எடுத்து எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து எப்பவுமே சந்தோஷமா இருந்தா நம்ம ஆறா வந்து ரொம்ப பெருசா இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் நம்மளால வந்து நம்ம மேக்னெட் மாதிரி எல்லா சக்தியும் நமக்கு இருப்போம். எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம ஆறா வந்து பெருசாக இருக்கும். நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு, தியானம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு, ஹாப்பியாக இருக்கணும்னா மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக இருக்கணும். மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக இருக்கணும்னா இந்த கணத்தில் நம்ம இருக்கணும். இப்போ கணபதி ஆண்டை நீங்கள் போயிருப்பீங்க, அவருக்கு முகமும் வேற மாதிரி இருந்தது. அவர் பார்த்தோன்னே தலைமையில டக்கு டக்குன்னு ஒரு கொட்டு கொட்டி நின்றுருப்பீங்க. அதுக்கப்புறம் டாயிங்குன்னு ஒரு தோப்பு கரணம் போட்டிருப்பீங்க. ஏன் ஏன் அப்படின்னு சொன்னால், அது வந்து நம்ம பாடியில் இருக்கிற எல்லா ரத்த ஓட்டத்தையும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட வச்சுக்கும். நீங்கள் இந்த கணத்தில் இருப்பீங்க. பழைசோ இல்லை வந்து தேவையில்லாதோ நினச்சிருக்க மாட்டீங்க. அதனால தான் அவர் பேர் கணபதி. ஸோ எல்லோரும் இந்த கணத்தில் இருக்கிறீங்களே, அப்போது மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக இருக்கிறீங்களா இல்லையா? இப்போ ஹாப்பியாகவும் மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக இருக்க தான் இந்த கேமே ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இந்த குழந்தைங்க தான் இந்த கேம்ஸ் விளையாடணும்னு, அவங்க எப்பவுமே மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக ஹாப்பியாக தான் இருக்காங்க. இந்த ஸ்பாட்ல இவ இன்னும் 100 வாட்டி கேட்டா என்கிட்ட. ஸோ அவள் அந்த முடிவில் வந்துட்டா, அவளுக்கு அது வேணும்னு இருக்கா. பட் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா சாமி கும்பிட்டோம், சாப்பிட்டுட்டோம். இப்போ என்ன ஆனோம், வீட்டுக்கு போனோம், ஐயோ அப்புறம் அது மாதிரி ஏதோ ஒரு எண்ணங்கள் வந்துடுது. ஸோ நம்மளை இப்போ ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கும் இனிமேல் அதே மூடோடு தான் நம்ம வீட்டுக்கே போக போகிறோம். ஸோ அங்கேயும் போய் நம்ம எக்ஸாக்டாக நம்ம பர்ஃபெக்டாக இருப்போம். இதே மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக ஒரு சின்ன கேம் நான் ஒரு பாக்ஸில் கொடுக்குறேன். எல்லாரும் ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. நான் ஒரு பேப்பரில் படிப்பேன், அவங்க எல்லாரும் எழுந்து நிற்கணும். நின்றுட்ட உடனே இப்போ நீங்கள் என்ன பேப்பர் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும்
1 2 3 4 சொல்றதுக்குள்ள நீங்க எழுந்து அந்த சேர்லயும் அவங்க எழுந்து இந்த சேர்லயும் போயிடணும். ஸோ இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் வந்துடணும், இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் போயிடணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளுங்க ஐயா. ஐயா எனக்கு வயசாயிடுச்சு, எப்படி விளையாடுறதுன்னு நினைக்கிறேன். இது மைண்ட்ஃபுல்னஸ் கேமுங்க ஐயா. அதுக்கப்புறம் இன்னொரு கேம் இருக்கு. நான் பேபி மாவை கேட்பேன், உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு சோத்து கை பக்கமா இருக்கிற ரைட் ஹேண்ட் இருக்கிறவங்க பதில் சொல்லணும், அவங்க பதில் சொல்லக்கூடாது. ஸோ ஐயாவை கேட்டேன்னா நீங்க பதில் சொல்லணும். சொல்லுவீங்களா ஐயா? ஒன்றும் இல்லை, உங்க பேர் என்னன்னு கேட்பேன். நல்லா அழகா நெத்தியில விபூதி வச்சிருக்கீங்களேன்னு கேட்பேன். அதுக்கு நீங்க உங்க பேர் என்னன்னு கேட்டா உங்க பேரையோ இல்லை அவர் பேரையோ சொல்லக்கூடாது. நான் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன்னு ஆப்போசிட்ல எதனா ஒன்று சொல்லணும். அதே மாதிரி ஒரு விபூதி நல்லா இருக்கு, நான் இங்கதான் முருகர் கோயிலில் குத்தாங்கன்னு சொல்லக்கூடாது. நான் கருப்பு கலர் சொக்கா போட்டுட்டு இருக்கேன் அப்படி எதனா ஒன்று சொல்லணும். அதாவது நான் என்ன கேள்வி கேட்குறேனோ அந்த கேள்விக்கு ரைட் ஹேண்டர்ல இருக்கிறவங்க தான் பதில் சொல்லணும். ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது, வேற பதில் தான் சொல்லணும். அவ்வளோதாங்க ஐயா. நல்லா இருக்குங்களா கேம்? இல்லை நான் பார்த்துட்டு வந்து அப்புறம் கலந்துக்கிறேன்னு சொல்றவங்க ஜஸ்ட் பின்னாடி வெயிட் பண்ணுங்க. இல்லை கலந்துக்கிறீங்களா? பார்த்துட்டு வந்து இந்த பக்கம் பக்கத்துக்கு பக்கத்து ஒரு வாட்டி சொல்லணுமா? அது விளையாடும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஐயா சாப்பாடு எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. அதாவது நான் உங்களை கேள்வி கேட்டா பக்கத்துல இருக்கவங்க தான் சொல்லணும். அதுவும் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க பாருங்க, அதுவும் அவுட்டு. ஐயா நீங்க வாழ்க வளமுடன்ல எத்தனை வருஷமா இருக்கிறீங்க ஐயா? பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன். அவ பிங்க் கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்காளாம், ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கிறா. இல்ல அம்சமா ட்ரெஸ் பண்ணிட்டு சூப்பரா டான்ஸ் ஆனீங்களா, அது மாதிரி இப்போ ஆட முடியுமா? நான் சாப்பிட்டேன். சரி ஓகே, நீங்க சாப்பிட்டா சாப்பிடுங்க. சாம்பார் சாதம் எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்க. நாளைக்கு நான் ஊருக்கு போறேன். நாளைக்கு ஊருக்கு போறீங்களா? நீங்க எப்ப போறீங்க? அந்த ஃபேன் ஓடவே இல்லை. நீங்க தான் பதில் சொல்லணும். ஐயா வணக்கம் ஐயா. இந்த தியானத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க தான் சொல்லணும். காட்பாடியில் இருந்தார். நீங்க காட்பாடில இருந்து வரேன்னு சொல்றீங்கல்ல, பஸ்ல வந்தீங்களா ட்ரெயின்ல வந்தீங்களா? நேத்து வந்தேன்னு சொல்றீங்க. ஆக்சுவலா மேடம் டெல்லியில என் பையன் படிக்கிறான், அதுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் அங்க அனுப்பணும். உங்களால முடியுமா? எனக்கு அந்த சப்பாத்தி தான் சாப்பிட்டேன். சப்பாத்தி சாப்பிட்டீங்களா? சொல்லவே இல்ல. ஒரு 2 கட்டி சாப்பிட்டா டப்பால சொல்லுங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். இப்ப கோயிலுக்கு தான் நம்ம ஏன் கோயில் தானே பாருதுதான், நம்ம என்ன டூர்லயா இருக்கிறோம்? சாப்பிட்டியாப்பா? நான் உங்களை கேட்கவே நான் சென்னையில இருக்கிறேன். நீங்க பேசுறது அதாவது சார் பக்கத்துல பேச சொன்னா அவங்க அப்படி பேசிட்டாங்க சார். நீங்க என்ன சொல்றீங்க அதை பத்தி? நான் நேத்தே போயிட்டேம்மா. அவர் நேத்து போயிட்டாரா? இன்னைக்கு கையெல்லாம் காமிக்க கூடாது. அவர் என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி ஏன் பெஞ்ச் மேல எல்லாம் ஏறிக்கிறாரு? ஏன்பா என்னப்பா சொல்லுப்பா. காலைல சப்பாத்தி எத்தனை பேர் சப்பாத்தி சாப்பிடுவாங்கப்பா? எல்லாரும் சாப்பிட்டேன். இது வந்து பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி. இந்த பக்கம் இருக்கிறவங்க ஏ,
இந்த பக்கம் இருக்கிறவங்க பி. ஏ பி 2 பேருக்கும் போட்டி. பியில் இருக்கிறவர் தலைவர் நம்ம ஜெயச்சந்திரன் சார், ஏல இருக்கிற தலைவர் நம்ம சரவணன் சார். ஸோ 2 பேரும் கேங்காக போட்டிட்டு போகிறாங்க. யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு, எந்த பரிசுமே இல்லை. கண்ணன் ஒரு கை குழந்தை, கண்கள் சொல்லும் பூங்கவிதை, கண்ணம் சிந்தும் தேனாமுதை, கொண்டு செல்லும் என் மனதை. தங்க சம்பா நெல்லையும் தங்கமே தங்கம் பாடணும். தை பொருந்தா வழி பொறுக்கும் தங்கமே தங்கம்,